ராமேஸ்வர மீனவர்கள் 9 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து 3000த்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மன்னார் வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த வெல்லிங்டன் விசைப்படகையும் அதில் இருந்த 9 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடந்த ஒரு வார காலத்தில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யவும், ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யவும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியில் நாங்கள் வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் மீன் பிடிக்க போகணும். நாங்களா இலங்கை கடற்படை பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லி வாரத்தில் 2 நாள் தான் போகிறோம். அந்த 2 நாள்லையும் இரவு கடல் மட்டும் போன படகு தான். அதையும் இன்றைக்கு பிடிச்சிருக்கிறாங்கன்னா மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாளை கழித்து சுதந்திர தினம் இருக்குது. இந்த சுதந்திர தினத்தில் மனிதாயமான அடிப்படையில் இலங்கை அரசுடன் பேசி அந்த மீனவர்களையும் படகையும் விடுவிக்கிறதுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களை மீட்டு கொடுங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்றதுக்கு வழிவகை செய்யுங்கிறத எங்களுடைய கோரிக்கையார்.